ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்னைக்கு வந்து நான் உங்களை எல்லாரும் காஸ்கோ கூட்டு போறேன். யூஸ்வலா வாங்குற ஆல்ரெடி கிராசரி நான் வாங்கியாச்சு. நான் இப்பதான் காஸ்கோ விலாகும் போட்டேன், அது பார்க்கலன்னா போய் பாருங்க. இன்னைக்கு வந்து சில ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்காத மாதிரி வித்தியாசமான ஹெல்த்தியா ஏதாவது கிடைக்குதான்னு தேடி போலாம். வாங்க, லெட்ஸ் கோ. நல்லா இருக்கு. ராமன் குக்கீஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. யார் உடம்புக்குன்னு கேட்கக்கூடாது. வந்தாச்சு வந்தாச்சு. ஹெல்த்தியா ஒன்று வாங்கியிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தி. பேஷன் ஃப்ரூட் அண்ட் மேங்கோ டெசர்ட். கேலரியே இல்லையா? இப்படி பார்த்து ஃபூ அப்படின்னு முதல்ல கேலரி போயிடும். உள்ள போய் காட்டுறேன். எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்தாச்சு. கொஞ்சமான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன், பட் நான் என்னெல்லாம் வித்தியாசமா உங்களுக்கு காட்டாத விஷயம் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சுமோ சிட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆரஞ்சஸ் இப்போ வந்திருக்கு. ஜாப்பனீஸ் வெரைட்டி. ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப சூப்பரா, நல்லா டேஸ்டியா இருக்கு. இது வந்து 1 2 3 4 5 6 7 பீசஸ் இருக்கு. இந்த மாதிரி விவின்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்குக்காக வாங்கினேன். ரொம்ப ஃபைபரஸா, நல்ல பெருசா இருக்கு. நம்ம ஊர் கமலா பழம் இருக்குல்ல, அதே மாதிரி. ஆனால் நல்ல பெருசா ஸ்வீட்டா இப்போ காஸ்கோலயே வந்துருச்சு. வெளியில கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு, காஸ்கோல நல்ல ரேட்ல கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம வீட்டில் வாங்குற பிரெட்டு. எப்பயுமே நம்ம வீட்டில் இந்த பிரெட் தான் வாங்குவோம். ஆரோ வீட்டோட பட்டர் மில்க் பிரெட். விவின்க்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒயிட் பிரெட். ஆனால் ஒயிட், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சீட்லாம் போட்டால் பசங்க 2 பேருக்குமே பிடிக்காது. ஏன்னா எப்பவுமே அவங்க வந்து சாண்ட்விச் ஃபுல் சீட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பட்டர் மில்கோடது, ஏன்னா லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும். மற்றெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குமா, அது வியர்டா இருக்கும். நம்ம சேவரி சாண்ட்விச் சாப்பிடும்போது இந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா இருக்காது. அதனால டேஸ்ட்டுக்காக இது கண்ட்ரி ஸ்டைல் பட்டர் மில்க் பிரெட் ஆரோ வீட்டோடது. ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுக்குது. திஸ் இஸ் த ஃபேவரட், பாய்ஸோட ஃபேவரட். யூஸ்வலாக வாங்குற ஐட்டம் தான். அப்புறம் எப்பவுமே நான் வந்து என்ன பால் வாங்குவேன் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க. இந்த பால் தான் நான் வாங்குறேன். ஆர்கானிக் ஹோல் மில்க் 3 பேக் இருக்கு காஸ்கோல. இந்த மில்க் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல காஃபி போட்டால் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 3 பேக் நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா, எனக்கு வெளியில ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ நான் எப்போ போனாலுமே இது மாதிரி ஒரு 3 செட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ரீஃபில் பண்ணிடுவேன். நம்ம வீட்டில் வந்து பசங்க நான் எப்பவுமே சாப்பிடும்போது தே ட்ரிங்க் மில்க். தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு கப்ல ஊத்தி குடிப்பாங்க. தவின் விவின் 2 பேருமே குடிப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இனிஷியலா தவினுக்கு வந்து ஒத்துக்காம இருந்தது ஹோல் மில்க். அப்புறம் வந்து ஏட்டுக்கு ஸ்விட்ச் ஆனோன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிச்சு. யூஸ்வலா அம்மா வந்து ஊர்ல கூட பால் குடிக்க யோசிப்பாங்க. இங்க வந்தாங்கன்னா இந்த பாலை வந்து குடிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. காஃபி இதுல போட்டா நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி இருக்கலாம், அந்த மாதிரி எக்ஸாக்டா அதே டேஸ்ட்ல இருக்கும். ஸோ ஆர்கானிக் ஏட்டு ஹோல் மில்க் அல்ட்ரா பாஸ்டரைஸ்ட் கர்க்லாண்டோடது 3 பேக்கு யூஸ் பண்ணி பாருங்க, பண்ணது இல்லைன்னா. ஸோ இந்த சிப்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம ஊரோட குச்சி சிப்ஸ் இருக்குல்ல, இந்த டாப்பியோக்கா சிப்ஸ், அது ரொம்ப பிடிக்கும். இங்கே கிடைக்காம இருந்தது. இப்போ ரீசெண்டாக நான் காஸ்கோக்கு போகும்போது இந்த பேக்கெட் எனக்கு வந்து பார்த்தேன் நான். ஸோ லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து நோ சீட் ஆயில், ஃப்ரீ ஃப்ரம் அலர்ஜன்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர். ஸோ ஜஸ்ட் டாப்பியோக்கா. அதோடைய ஆர்டிசன் டாப்பிக் கசாவா ஸ்ட்ரிப் வித் சீ சால்ட். மைல்ட்லி சால்ட்டடா இருக்கு. கசாவான்றது வந்து நம்மளுடைய அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்லையே, அது கிரெயின் ஃப்ரீ அண்ட் பேலியோ. பட் நாட் பிகாஸ் ஆஃப் தட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்களுக்கு வந்து சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த கடற்கரன்னு பிடிக்கும் அப்படின்னா இந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஏதாவது அந்த மாதிரி இருக்குன்னா பாப்கார்ன் சாப்பிடலாம். அப்படி பாப்கார்னே சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா, அது இல்லைன்றதுனால இந்த இதை சாப்பிட்டு பாருங்க. டெய்லி ஏதாவது ஒரு வெஜிடபிள் சாப்பிடணும், அதுவும் ராவா சாப்பிட்டா நல்லது. நம்மளோட ரீல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே மட்டர் ரைஸோட நம்ம வீட்டுல வெஜிடபிள்ஸ் பண்ணுவேன். 2 வெஜிடபிளாவது யூஸ்வலி லஞ்சுக்கு சாப்பிடுவோம். ஆனா ராவா வெஜிடபிள் நம்ம வந்து சாப்பிடுறது இல்ல, சாலட் ஃபார்ம்ல சாப்பிடுறது இல்லன்றதுக்காக நானும் வினோதம் இப்போ ரீசெண்ட் டைமா இந்த மாதிரி கியூக்கம்பர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு கியூக்கம்பர் எடுத்து நான் கட் பண்ணி ஹாஃப் கியூக்கம்பர்னா இன்னொரு ஹாஃப் வினோத், 2 பேரும் வந்து இதை நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருவேன். த்ரூ அவுட் த டே நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ அப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். மோஸ்ட்லி அரௌண்ட் லஞ்ச் டின்னர் டைம்குள்ள நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சிருவோம். இது வந்து நல்ல இட்ஸ் அ குட் ஆல்டர்னேட் ஃபார் சாலட். ஸோ சாலடே டெய்லி சாப்பிட முடியாதுல்ல, அதனால அது பிளஸ் இது ஷெல்ஃப் லைஃப், லாங் ஷெல்ஃப் லைஃப். நீங்க சாலட் வாங்கினா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும், உடனே தீக்கணும். இது அப்படி கிடையாது. அதனால காஸ்கோல ஆர்கானிக் லாங் இங்கிலீஷ் கியூக்கம்பர், ஸ்கின்னோடையும் சாப்பிடலாம், ஸ்கின் இல்லாமல் சாப்பிடலாம். 3 கவுண்ட் இருக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க. கிட்ஸுக்கும் கொடுங்க, பிடிக்கும் அவங்களுக்கு. மேபி சம்டைம்ஸ் கிரன்ச்சியா பிடிக்கும். அடுத்தது
இது வந்து நான் ஆன்லைன்ல பார்த்தேன், டோம் கார்லிக் டிப் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா டிப்பிங் சாஸ், அதாவது மேனேஸோட ஆல்டர்னேட் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் இதுல வந்து ஃப்ரெஷ் கார்லிக்கோட ஃபிளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சாண்ட்விச் சாப்பிடும் போது இல்லைன்னா சிக்கன் விங் சாப்பிடும் போது இந்த டிப்பிங் சாஸ் வச்சு சாப்பிடணும், ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் நிறைய பேர் இது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க பார்த்தாலும் இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க. சரி, அது எப்படிதான் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நான் சாப்பிடும் போது இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாக்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். காஸ்ட்கோல வாங்கினேன், சிங்கிள் பேக்கா அப்படி கிடைக்குது. அடுத்தது ஆர்கானிக் ஹம்மஸ். இது வந்து கன்வீனியன்ட் சிங்கிள் சர்வ் கப்ஸ், gluten ஃப்ரீ. இது வந்து ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்நாக் இந்த சென்ஸ், லைக் நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ கியூக்கம்பர் சாப்பிடணும் இல்லையா, அந்த கியூக்கம்பர் சாப்பிடும் போது நமக்கு ஒரு வேலை பிடிக்கல, வெறுமனே எப்படி சாப்பிடுறது சைன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். சாண்ட்விச் சாப்பிட்றீங்கன்னா ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஷோ யூ ஹவ் இட் இஸ். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி 20 பேக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேக்ஸ் வந்து 20 இருக்கு. ஹம்மஸ், ஆர்கானிக் ஹம்மஸ். ஏன் இந்த மாதிரி போர்ஷன் சைஸ் வாங்கினா, நம்ம வந்து சில டைம் நிறைய போட்டு எடுத்து சாப்பிடுவோம். இது அப்படி கிடையாது. எடுத்தோமா ஒன்று எடுத்து நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கே தெரியும் இது வந்து ஒரு போர்ஷன், சிங்கிள் போர்ஷன். சி, டயட்டிங்கிறதோ இல்லை ஹெல்த்தியா சாப்பிட்றதுன்றது வந்து இட்ஸ் லைஃப் ஸ்டைல். யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ அப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது யூ ஹேவ் டு கன்சிடர் போர்ஷன் கண்ட்ரோல். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடணும். ஈட் வாட் யூ லைக் அண்ட் ஈட் வாட் யூ லவ், பட் ஈட் லெஸ் குவான்டிட்டி ஆஃப் வாட் எவர் தட் இஸ், ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் இட் த்ரூ அவுட் த வீக் ஆர் த்ரூ அவுட் த மந்த் ஆர் த்ரூ அவுட் யுவர் லைஃப். எடுத்தோன்னே நிறைய சாப்பிடாம இந்த மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நானே பேக் பண்ணா கூட வருமானம் வரும். கண்டிப்பா நீங்களே கூட ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கி போர்ஷன் சைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து ஓப்பனா இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து ஈஸி, கன்வீனியன்ட். ஸோ நீங்க எங்க போனா கூட டக்குன்னு கையில ஒன்று எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி இது முன்னாடி நான் அடிக்கடி சாப்பிட்டுருக்கேன், ஆர்கானிக் சங்கி குவாக்கமோலே ஹேண்ட் ஸ்கூப்ட் ஹார்ஸ் அவகாடோ. இது வந்து இதுவும் அதே மாதிரி ரெடிமேடா இருக்கு. ஃப்ரெஷ் அவகாடோ வேணும்னா நீங்க ஃப்ரெஷ் அவகாடோ வாங்கி சாப்பிடலாம். ஆனா நீங்க வந்து ஃப்ரெஷ் அவகாடோ சாப்பிட முடியாது சைன், எனக்கு வந்து அது சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும் நினைச்சீங்கன்னா சேம் திங். லெட் மீ ஷோ யூ ஹவ் இட் இஸ். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள பேக்கெட் இருக்கு. 16 பேக்கெட்ஸ் இருக்கு. ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இந்த மாதிரி சிங்கிள் சர்வ் பேக்கெட் பாருங்க, சூப்பரா இருக்கு. லஞ்சுக்கு நீங்க யாராவது ஆஃபீஸ் போறீங்க இல்ல வெளில எங்கேயாவது போறீங்கன்னா இது மாதிரி எடுத்துட்டு போலாம் நீங்க. இதுவும் சிங்கிள் சர்வ், ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டுமே பாருங்க, ஹம்மஸ் ஒன்று, குவாக்கமோலே. ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஒன்று இது ஒன்று, ஒரு ஹாஃப் கியூக்கம்பர் வச்சுட்டு நல்லா எடுத்து சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி டிப்பிங்லாம் இருந்ததுன்னா ஒரு ஹோல் கியூக்கம்பரே சாப்பிடலாம் நம்ம. உங்களுக்கு டின்னராகவே நீங்க 2 எக்ஸ் போட்டு இந்த வெஜிடபிளோட சாப்பிட்டீங்கன்னா உங்க டின்னரே ஓவர். ஸோ இது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்நாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹம்மஸ் இஸ் மேட் வித் சிக் பீஸ், அதாவது நம்ம சன்னா இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக். அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் கார்ப்ஸ் இன் இட், பட் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் ப்ரோட்டீன், ஸோ தட் யாராவது வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் குவாக்கமோலே வந்து அவகாடோ இருக்கு. அவகாடோ இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட். ஸோ இதுவும் தேவை நம்மளுக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷான அவகாடோ வாங்கி நம்ம குவாக்கமோலே பண்ணி சாப்பிடலாம். குவாக்கமோலே பண்ணாமல் அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு ஆனியன், டொமேட்டோ எல்லாமே இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது டைரெக்டாக சாப்பிட பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெட்டில் இதை ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு இதை தடவிட்டு ஒரு எக்கை போட்டு சாப்பிடுங்க. அப்படி எக் இல்லைன்னா வெறும்னே ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி தடவி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டையும் போட்டு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி இந்த கிரன்ச் மாஸ்டர் அவங்களுடைய இந்த பேக்டு கிராக்கர்ஸ் நான் வந்து வாங்கி சாப்பிட்ட ஞாபகம். ஒரு வாட்டி அங்கே சாம்பிள் போகும்போது நான் சாப்பிட்டேன். அப்போ வந்து எனக்கு அவங்க சொன்னாங்க இது வந்து அப்படியே வந்து நம்ம ஊர், அங்கே வேற ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி நம்ம ஊர் தட்டை மாதிரி இருக்கும்னா, அப்போ வாங்கி சாப்பிட்டப்ப அப்படியே தான் இருந்தது. ஸோ அதுதான் இது. இதுக்குள்ள வந்து எப்படி இருக்குன்னா, ஓப்பன் பண்றாங்க. இதெல்லாம் ஆல்டர்னேட் தான். உங்களுக்கு பிடிச்ச கிராக்கர்ஸ்லாம் நிறைய அங்கே இருக்கு, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ஆல்மண்ட் ஃபிளவர்ல கூட இருக்கு. எங்களுக்கு வந்து இது வந்து இது சாப்பிடும்போது நல்லா, இப்போ நான் வாங்கியிருக்க டிப்புக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். சம்டைம்ஸ் நமக்கு முறுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது இல்லையா, காஃபி குடிக்கும் போது. ஸோ இது மாதிரி 2 பேக்ஸ் உள்ள இருக்கும். நான் வாங்கின இந்த பேக்கெட்டுக்குள்ள இது மாதிரி 2 பேக்ஸ் இருக்கு. இதை நீங்க வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சமா எடுத்து ஒரு பவுல்ல வச்சுட்டு இந்த மாதிரி சைட்ல தொட்டுக்கலாம். இது வந்து வில் பி யுவர் இன்டெலிஜென்ஸ் ஸ்நாக்குக்காக. ஈச் சர்விங் இஸ் 140 கேலரிஸ். சாப்பிட்டீங்கன்னா லேயர்ட் வீட் பரோட்டா. ரொம்ப நாளா வந்து டெய்லி டிலைட் வீட் பரோட்டா வந்து இங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. டெக்ஸஸ்ல வந்துருச்சு, எல்லா ஊர்லயும் வந்திருக்கு, நம்ம காஸ்கோல வரலன்னு இன்னைக்கு போய் பார்த்தா கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து வீட் ஃபிளார்ல பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெய்லி டிலைட் பிராண்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற டெய்லி டிலைட் பிராண்டு எப்படி இருக்குன்னு நான் திறக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா வந்து மைதா கிடையாது வீட்டுன்றாங்க. ஸோ அதனால ஐ திங்க் யூ கேன், இஃப் யூ திங்க் லைக் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, பட் நான் ஐம் ஓகே வித் ஈட்டிங் பரோட்டா. ஸோ இட்ஸ் குட். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஐ காட் திஸ் பிக் பேக் விச் இஸ் குட். நம்ம காஸ்கோல வாங்கின பரோட்டா லேயர்ட் வீட் பிரெட் திறப்போமா? என்னடா அது, என்ன திறந்து கட்டாம.
இன்னொரு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. மச்சக் மச்சக். 2 பேக்கெட் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரி ஒரு செட்டு, இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு செட்டு. ஈச் பேக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லி குக்டு பார்த்து சொல்லுங்க. ஃபுல்லி குக்டா போட்டுருக்கு. வீட் பரோட்டான்னு போட்டிருக்கு. ஆனா பாக்குறதுக்கு வந்து வீட் பரோட்டா மாதிரி இல்லை. விஷயம் நம்ம வாங்குற அதே மலபார் பரோட்டா மாதிரி தான் இருக்கு. பட் இட்ஸ் அ குட் டீல் ஆக்சுவலி. நல்லா இருக்கு. இது வந்து நீங்க 2 செட்டை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு எப்ப வேணுமோ அப்ப நீங்க வெளியில எடுத்து ஆஃப் பண்ணிட்டு ரெகுலரான தோசை கடாயில போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். 10 ஈச் இருக்கு. குட் டீல். காஸ்கோல இருக்கு, வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே ட்ரைசி காஸ்கோல. ஓகே, ஃபேமிலியோட ஃபேவரட்டான ஹார்ம்லெஸ் ஹார்வெஸ்ட் ஆர்கானிக் கோகோனட் வாட்டர் நம்ம குழந்தைங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், வினோத் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 6 பாட்டில்ஸ் உள்ள இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா இது ஒரு வாட்டியாவது வாங்கி ட்ரை பண்ணுங்க. காஸ்கோவுக்கு போய் ட்ரை பண்ணுங்க. வெளியில எங்கேயாவது நீங்க கிடைச்சா கூட போய் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா டெலிஷியஸா இருக்கும். இதுதான் பாட்டில். இந்த மாதிரி ஒரு பாட்டில் வருது. உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி பிங்கா இருக்கும். பயந்துராதீங்க, பிங்கா இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அது வந்து நேச்சுரல் கோகோனட் வாட்டர்னால இட் டர்ன்ஸ் பிங்க் லைக் தட். அதுக்கு ரீசன் என்னன்னு அதுல எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஊர்ல வந்து கோகோனட் வாட்டர் அண்ட் பாம் ஃப்ரூட் நுங்கு இருக்குல்ல, அது ரெண்டையும் கலந்தா எப்படி இருக்கும் ஒரு ஸ்வீட்னஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். நோ சுகர் ஆடட். அதனால நீங்க தைரியமா குடிக்கலாம். அஃப்கோர்ஸ் டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா நீங்க இதை கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர குடிக்க கூடாது. ஏன்னா எனி நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் சுகர் இஸ் ஆல்சோ சுகர் ஃபார் யூ. பட் ஜெனரலா ஒரு ஹெல்த்தியான ஹைட்ரேட் பண்ற விஷயம். சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க, இஃப் யூஆர் லைக் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஹெல்த்தியான ஆல்டர்னேட் ஃபார் யுவர் அந்த எனர்ஜி ட்ரிங்க். நீங்க வந்து இதுல எலக்ட்ரோலைட் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து குடிக்கும் போது இட்ஸ் நேச்சுரல் எலக்ட்ரோலைட்ஸ். அதனால உங்களுக்கு வந்து அந்த எப்படி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சா வந்து ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் கிடைக்குமோ அது மாதிரி இது குடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை இதுல இருக்க ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. சைன், எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நாங்களும் இதை அடிக்கடி வாங்குவோம்னு சொல்லுங்க. அடுத்தது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யோகர்ட் ட்ரிங்க் வித் ரியல் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி சபரிகோ இது பேரு. ரொம்ப அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி நம்ம சிக்கன் நகெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது சைட்ல வச்சு குடிச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்து பாஸ்தா ஏதாவது சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க. விவின்க்கு ரொம்ப பிடிக்கும், தவின்க்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரோட மேங்கோ லஸ்ஸி இருக்குல்ல, நம்ம லஸ்ஸி இருக்குல்ல, ஸ்வீட் லஸ்ஸி அதே மாதிரி இருக்கும். ஆனா இந்த லஸ்ஸி வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு யோகர்ட், ஒரு ஸ்ட்ராபெரியோட ஸ்வீட்னஸ் இருக்கும், புளிக்காது. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 12 பாட்டில் இருக்கு இந்த மாதிரி. ஸோ 12 பாட்டில் இந்த மாதிரி வந்து 194 கேலரிஸ். ரொம்ப நல்ல டேஸ்டியா யோகர்ட், பிளெயின் யோகர்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க நீங்க இது கொடுக்கலாம். இந்த 7 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் லஞ்சஸ் பேக் பண்ணும்போது இதை நீங்க போட்டு அனுப்பலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்ரூவ்டு பை கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குளிக்கணும். உள்ள வந்து நல்லா திக்கா இருக்கும், நல்லா பிங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம ஊருடைய ரோஸ் மில்க் கலர்ல இருக்கும். பட் தவின் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. தவினுக்கு வந்து நான் காலேஜுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவேன். அவங்க ரூம்ல ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ அதில் அவங்க வச்சுப்பான். அடுத்த ஃபேமிலி ஃபேவரட் ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன், ஸ்கினி பாப்கார்ன். ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து லெஸ் சால்ட்டியா இருக்காது, ரொம்ப லைட் சால்ட்டடா இருக்கும். 28 பேக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ்ல. 100 கேலரி ஈச் பாக்ஸ். டெய்லி நீங்க ஒரு பேக்கெட் சாப்பிடலாம். உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும், வயிறு ஃபில்லிங்கா இருக்கணும் போது நீங்க இதை கண்டிப்பா சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். காஸ்கோல இந்த மாதிரி இண்டிவிஜுவலி பேக்டா வருது. அகெயின் போர்ஷன் கண்ட்ரோல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல பாருங்க 28 பேக்கெட் இருக்கு. நீங்க வாங்கி வச்சு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அனதர் ஸ்நாக் நுட்டலா அண்ட் கோ வித் பிரெட் ஸ்டிக். இது வந்து ஆல்சோ போர்ஷன் கண்ட்ரோல். இந்த பாக்ஸ் நான் ஏற்கனவே திறந்ததுல இருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி வரும். குட்டியான பாக்ஸ்ல இருக்கும். ஒரு சைட்ல பிரெட் இருக்கும், பிரெட் ஸ்டிக், ஒரு சைட்ல நுட்டலா இருக்கும். ஓபன் பண்ணி இதை எடுத்து இப்படி டிப் பண்ணி சாப்பிடணும். பயங்கர சூப்பரா இருக்கும். நான் வந்து இந்த பிரெட்டை மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். தெரியுதா? இதுதான் பிரெட். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நான் சாப்பிட மாட்டேன், பசங்கன்னா தே லைக் இட். ஸோ எங்கேயா வெளில போகும்போது எடுத்துட்டு போய் போட்டுப்பாங்க. தவின்க்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அவன் ரூம்ல வச்சிருக்கான். அவனுக்கு ஸ்நாக்கு தேவைப்படும் டக்குன்னு ஒன்று எடுத்து படிக்கும் போது இல்லை நைட் டைம்ல ஏதாவது தேவைப்படும், கேஃபேட்டீரியா திறக்கல இல்லை அது வரைக்கும் போவேணும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தே லவ் இட். நுட்டலா வந்து ஐ திங்க் இட்ஸ் மேட் வித் என்ன நட்டுன்னு எனக்கு தெரியல. நுட்டலா இஸ் மேட் வித் ஹேசல் நட் ஸ்ப்ரெட். அவ்வளோ நல்ல டேஸ்டியா இருக்கும். பிரெட்ல ஆக்சுவலி நுட்டலா பிரெட்ல தடவி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆனா வாங்குறது இல்லை. நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நுட்டலா ஜாம்லாம் பிடிக்கும். இப்ப அதுக்கு டைம் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அகெயின் இதுவும் போர்ஷன் கண்ட்ரோல். எத்தனை இருக்கு? 16 பாக்ஸஸ் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு 16 பாக்ஸ் 16 டேஸோட 16 ஸ்நாக்ஸ் நீங்க இது வாங்கி வச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை
வேற என்ன காட்டாம விட்டேன்னு தெரியல, நான் பாக்குறேன். ஆர்கானிக் ஸ்ப்ரவுட்டட் பம்கின் சீட்ஸ், இதுவும் காஸ்கோல தான் வாங்கினேன். இது வந்து சும்மா ஏதாவது சாப்பிடணும் போது ஆல்மண்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது வாங்கி சாப்பிடும்போது. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கேன் யூ see எப்படி இருக்கு பாருங்க, சரிதா? இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. சால்ட் அவ்வளவா இல்லை, பட் ஏதாவது விஷயத்துல நீங்க டாப்பிங்கா போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு குவார்ட்டர் கப் ஒரு போல்ல வச்சு வேலை பார்க்கும்போது சைட்ல வச்சு சாப்பிடலாம். அடுத்தது லாஸ்ட் ஐட்டம் that I'm going to show now is பிஸ்காஃப் குக்கீஸ். இது வந்து 4 பேக் இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க ஊருக்கு போறீங்க, இந்தியாவுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 பேக் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. இந்தியாவில வந்து இதோட விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஏன் தெரியல, ஒரு வேலை இங்க இருந்து போறதுனாலயும் தெரியல. அங்க ஒரு நாக் ஆஃப் வெர்ஷன் இருக்கு, ஆனா இந்த டேஸ்ட் இந்த குவாலிட்டி இங்க வருது இல்ல. நிறைய பேர் வந்து ஊர்ல இப்ப பிஸ்காஃப்ன்ற ஃபிளேவர்ல ஏகப்பட்ட டெசர்ட் எல்லாம் பண்ணி சாப்பிடுறாங்க, விற்கிறாங்க. அது இட்ஸ் பிக் கிரேஸ் நோ. பட் இங்க நமக்கு இவ்வளவு ஈஸியா கிடைக்குது, நம்ம நிறைய பேர் ட்ரை கூட பண்ணாம இருந்திருக்கோமா இருக்கும். நல்ல ஸ்வீட்டா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்ட். இதுவும் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். அதனால நீங்க வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இது பிஸ்காஃப் பிடிக்கும்னாலும் சொல்லுங்க. வினோதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் அவர் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் ஓபன் பண்ணாம வச்சிருக்கோம். ஏற்கனவே 4 வாங்கினா அதுல 2 யாருக்கு கொடுத்துட்டேன், இந்த 2 மட்டும் வச்சிருக்கேன். தவினுக்கு ரொம்ப பிடிக்கும். தவினுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதே இதுல டார்கெட்ல வந்து இண்டிவிஜுவலி ரேப் பேக்கெட் வரும். டூ பிஸ்கெட்ஸ் ஒரு இதுல வச்சு ரேப் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டேன். சோ தட் ஒரு 2 பேக்கெட் எடுத்து அவன் பேக்ல போட்டு போயிட்டு கிளாஸ் நடக்கும்போது நடுவில் சாப்பிடலாம். ஸோ ஐ எம் பிக் ஆன் போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது இண்டிவிஜுவலி சைஸ்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிடுவேன். ஸோ தட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கன்சியூம் அண்ட் ஆல்சோ லெஸ் போர்ஷன் கண்ட்ரோல் இல்லையா. ஸோ இப்போ நீங்க வந்து மார்னிங் எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறீங்களோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டீங்கன்னா தென் த்ரூ அவுட் த டே யூ கேன் கிரேஸ் ஆன் ஆல் தி ஸ்நாக்ஸ் தட் ஆர் தேர். ஓகே. யூஸ்வலி சீ ஃபுட் வாங்கும் போது ஃபார்ம் ரைஸ்டோட வைல்ட் காட் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ வைல்ட் காட் வாங்கி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. டின்னருக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் சேர்க்கும் போது நம்ம சம்டைம்ஸ் சீ ஃபுட் சாப்பிடலாம். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு தான் இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஐட்டம் இந்த அர்ஜென்டீனியன் ஷ்ரிம்ப்பு ரா டெய்ல் ஆஃப் பீல்ட் அண்ட் டீவைன். பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது பாருங்க, உள்ள நல்ல பிங்காக இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன், ஆல்ரெடி எடுத்துட்டேன் நான். அடுத்தது சால்மன். மேலே வந்து வைல்ட் காட் இருக்குது, கீழே ஃபார்ம் ரைஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி வைல்ட் காட் அலாஸ்கன் சால்மன், சாக்கெட் ஐஸ் சால்மன் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்கின் ஆன் பட் இண்டிவிஜுவலி ரேப்ட் அண்ட் பேக்டாக இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சால்மன் பிடிக்காதவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் மாஹி $25. இங்கே பாருங்கள், வைல்ட் காட் மாஹி போன்லெஸ் ஸ்கின்லெஸ் 21 grams ஆஃப் ப்ரோட்டீன் போட்டிருக்கு. இது வந்து ஒயிட் ஃபிஷ். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த சாமனோடது பிடிக்கலன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஃபார்ம் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னா நான் சொல்லலை. நம்ம வந்து இப்போ நிறைய செய்கிறோம், 2-3 பெரிய பேக்கெட் போட்டு நிறைய குவான்டிட்டி செய்யணும்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி செய்யலாம். ஏன்னா ஷ்ரிம்ப்லாம் நம்ம செஞ்சால் கொஞ்சமாகிடும். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் செஞ்சுக்கிறோம், 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி சின்ன பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் 2மே சாப்பிடுவோம். சூப்பரான சன்ரைட் ஃபிக்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் ஃபிக்கு. ஸோ அதோட சன்ரைட் வெர்ஷன் இருக்குது, நோ சுகர் ஆடட். ஸோ சம்டைம்ஸ் ஸ்வீட் கிரேவிங் வரும்போது டேட்ஸுக்கு பதிலாக இது சாப்பிட்லாம். டேட்ஸ் பிடிக்கிறவங்க நீங்கள் டேட்ஸும் சாப்பிட்லாம். காஸ்கோல் இதோட விலை $10.99. ஹாப்பி வில்லேஜ் பிராண்ட், க்ளூட்டன் ஃப்ரீ, குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஃப்ரீஸ் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. 21 இண்டிவிஜுவலி ரேப்ட் பேக்கெட்ஸ் உள்ளே இருக்குது, குட்டி குட்டியான பேக்கெட்டில். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். குட்டிங்க என்னென்னா இதில் நோ சுகர் ஆடட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷன் இது. ஸ்வீட் கிரேவிங் வரும்போது இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, ஆப்பிள், பனானா அண்ட் ஸ்ட்ராபெரிஸ். புதுசாக வந்திருக்கு ஒரு ஐட்டம், ஆர்கானிக் ஸ்வீட் அண்ட் ட்ரைட் மேங்கோ. இதில் அஃப்கோர்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து மேங்கோ சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்லாம். ஸ்வீட் இருக்கும், ஆனால் அஃப்கோர்ஸ் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ட்ரைடு நம்ம சாப்பிட முடியாது. நேச்சர்ஸ் கார்டன் ப்ரோபயோட்டிக் ஏப்ரிகாட்ஸ்னு ஒரு ஃப்ரூட் பிராண்ட் வச்சுருக்காங்க. சன் ரைடு இது. இதில் வந்து குட் திங் என்னென்னா ஃபைபர் இருக்குது, 3 grams ஆஃப் ஃபைபர், நோ சுகர் ஆடட். ஸோ இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏப்ரிகாட் சாப்பிட்ற அதே ஸ்வீட்னஸ் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நீங்கள் அது ஏன்னா சன்ரைட்னால அதில் உள்ள வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஸ்வீட். ஸோ உங்களுக்கு டெசர்ட்டுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இது சாப்பிட்லாம். இது வச்சு குபானிக்கா மீட்டான்னு ஒரு டெசர்ட் இருக்குது, அது செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது டெசர்ட்டு, பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் டு சூ ஃப்ரூட் சாப்பிடணுன்னா இந்த ஏப்ரிகாட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெஷ் மெட்ஜூல் டேட். இது வந்து ஆர்கானிக் அண்ட் பிட்டட். இதில் பியூட்டி என்னென்னா இது ஒன்லி $7.99. ஆயுர்வேதிக் மெடிசனில் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் சாப்பிடணும்னு சொல்லும்போது தோணும்போது இது மாதிரி நீங்கள் ஒரு டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட என்டையர் மவுத்தில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே வில் பி கோட்டட் வித் த ஸ்வீட்னஸ் ஆஃப் த டேட்ஸ். ஸோ யூ வில் நாட் ஹேவ் கிரேவிங்ஸ் இது சாப்பிடும்போது. ஸோ அதனால் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி. அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க, யூ ஷுட் டெஃபினெட்லி ஆட் டேட்ஸ் டு யுவர் டயட். இன்னொரு பிராண்ட் அண்ட் இன்னொரு வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து 100 டேட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்ஸ். ஓல்ட் ஸ்பைஸோட டியோட்ரண்ட் அலுமினியம் ஃப்ரீ. சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லு. டீனேஜர்ஸ் டெஸ்டட். ஆக்சுவலி கிளியராக இட் கோஸ் ஆன் கிளியர். ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பார்க்குறதுக்கே ஷைனியாக இருக்கும். நான் வந்து நாங்கள் எல்லாருமே இது யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட் ஃபைட்ஸ் ஓடர் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கீப் தட் ஃப்ரெஷ் ஃபீலிங். ஒரு ஸ்வெட்டி ஃபீலிங்கே இருக்காது. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். காஸ்ட்கோவில் இப்போ வந்து $11.99 சேலில் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் $15.99. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இது வந்து கிளினிக்கலி ஸ்கேல்ப்புக்கு ப்ரூவ் பண்ணுது. நிறைய டாக்டர்ஸ், டெர்மட்டாலஜிஸ்ட் இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து எனக்கு எப்பயுமே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அதுவும் வின்டர் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். திக்கான ஹேர் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணணும். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட 2-in-1 வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே கலந்துருக்கு. ஜிங்க் இதில் இருக்குது. ஸோ இந்த ஜிங்க் இருக்கிறது பார்த்து நம்ம வாங்கணும். சூப்பரான டீல். ஆக்சுவலி $10.49 இப்போ காஸ்கோவில் இருக்குது. இல்லைனாலுமே இது ஒரு $15 வர்த்தான ப்ராடக்ட். இது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டாக்டர் வந்து சொன்னாங்க ஒரே ஷாம்பு வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஆல்டர்னேட் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இது இல்லாமல் செல்சன், அப்புறம் வந்து பால் மிச்சலோட ஹேர் கலருக்காக பண்ணுவேன். இதில் இருக்கிற 2-3 ஷாம்பு இருக்குது. இதில் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஷாம்பூஸே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஒன்று மட்டும் பண்ணாமல் வேறு ஒரு மாடல் வாங்கி வச்சுட்டு அதையும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஷாப்பிங் விளாக், இந்த மாதிரி வாங்குற திங்ஸ்லாம் பார்க்கறது பிடிக்குதுன்றீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ் பிடிக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் ரெகுலராக க்ரோசரி போகும்போது வாங்குறது என்னென்ன வாங்குறேன்னு வீட்டில் வந்து விளாக் மாதிரி I can show you what I'm buying, how I'm buying. I can even take you to more shops. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஷாப்பிங் விளாக் பண்ணி. விண்டோ ஷாப்பிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்க. We'll do window shopping videos too. So I hope you like this video. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் vlogல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை. Thank you guys for watching this video.